ஸோ இதுதான் ஆக்சுவலாக அரட்டை செய்திகளுடைய 10வது எபிசோடு ஆக்சுவலாக. ஸோ வந்து ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் எனக்கு பேப்பர் தோணுது. அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமான ஒரு நியூஸ் ஸ்டோரி வந்து கிடச்சிது. ஏன்னா வந்து சைல்டு மேரேஜஸ்ல வந்து தமிழ்நாடு தான் நம்பர் 1 கண்ட்ரியில். என்ன ஒரு அருமையான வாக்கியம் பாருங்க. 2024 இன்னும் குழந்தை திருமணம் வந்து நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படின்னா இவங்க கூட காலேஜ்ல சுத்தின கெத்தான சீனியர் வந்து ஒரு வாட்டி பேண்ட் கட்டும் போது கோமணம் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. இதெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்றீங்க நீங்க? உங்களுடைய 15வது வயசுலயே நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து பிரசவம் வந்து வந்ததுக்கு அப்புறமா டிராப் அவுட் ஆயிடுறாங்களா. 15வதுனா 10வது படிக்கிற பொண்ணுங்க. இது எவ்வளவு மோசமான விஷயம் பாருங்க. 10வது படிக்கிற பசங்க பிரசவத்துக்கு பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் பூக்கு மட்டும்தான். சரிங்களா? ஹைபிஸ்கஸ். இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா லோ இன்கம் வரக்கூடிய ஃபேமிலிஸ்ல, அதாவது சிங்கிள் மதர் சிங்கிள் ஃபாதர் இருக்கிற ஒரு குழந்தை இருக்கிற இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இந்த மாதிரி அதிகமான கேசஸ்லாம் வருது. இந்த மாதிரி டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், இந்த ஸ்டீல் ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்க எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப டைட்டா இருக்கு. அதனால குழந்தைங்களை வந்து பாத்துக்க முடியாம தனியா விட்டுறாங்க அப்படின்ற சிச்சுவேஷன்ல தான் இந்த பிரச்சனை வருது. பசங்களை வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு வந்து நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்காக இப்படி ஒரு ஸ்டெப் வந்து நீங்க எடுக்க கூடாது. சரியா? இந்த நியூஸ் ஸ்டோரியே இருக்கிறதுலே முக்கியம்னு பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் சொல்ற விஷயம் என்னன்னா இது வந்து உண்மையான நம்பரா இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லையா. ஏன்னா நிறைய குடும்பங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டதுக்கு அப்புறமா காதோட காது வச்ச மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட பையனுக்கோ இல்லனா வந்து சொந்தக்கார பையனுக்கோ உடனே கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் மூடி மறைச்சறதா பாக்குறாங்க. இந்த சைல்டு மேரேஜ் பிரச்சனை வந்து அரசாங்கத்துடைய பார்வைக்கு கொண்டு போக வேண்டிய விஷயம். காதோட காது வச்ச மாதிரி நீங்க நிச்சயமா எப்பவுமே கல்யாணம் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த உரிமை எப்பவுமே சித்தார்த்துக்கும் அதித்தி ராவுக்கும் மட்டும்தான் இருக்கு. அதுவும் முக்கியமா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆனதுக்கு அப்புறமா பேரண்ட்ஸ் வந்து இப்ப பசங்களை திட்டினாங்கன்னா அவங்க உடனடியா வந்து அவங்க லவ்வரோடய ஓடி போயிடுறாங்களா. ஸோ இதனாலதான் வேற வழி இல்லாம பெத்தவங்களும் வந்து லவ் பண்றவங்களுக்கே கல்யாணம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன், சம்மதிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து வந்துடுறாங்க. இது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க அரசாங்கத்துக்கிட்ட சட்டத்துக்கிட்ட நீங்க வந்து இதை பத்தி பேசணும். ஏன்னா நம்புங்க, ஏன்னா அவங்களுக்கும் இதனுடைய ஃபுல் எஃபெக்ட் என்னன்னு தெரியும். இப்போ இந்த இஷ்யூ வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் மட்டுமே ஜூலை இப்போ முடியறதுக்குள்ளேயே 2641 கால்ஸ் வந்து வந்திருக்கான் இந்த மாதிரி சைல்ட் மேரேஜ் கம்ப்ளைண்ட் நோட் பண்ணி. கொடுமையான விஷயம்னா இந்த கம்ப்ளைண்ட் லிஸ்ட்ல வந்து ரித்துராக்ஸோட பேரும் வந்திருக்கு. ஓகே, சும்மா ஜோக்கு தான் சொன்னேன். பட் ஆனா வரலாம், யாருக்கு தெரியும் நாளை பின்ன. சட்டப்படி இதை பார்த்தா 18 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து 7 வருஷம் செய்யலாம் இந்த மாதிரி கன்சென்ட்டோட வந்து தொடர்பு வச்சுக்கிட்டா கூட. ஆனா இருந்தாலுமே இதை யாருமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா இதுக்கு வந்து முக்கியமான காரணம் சினிமா வந்து சொல்லலாம். இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன்ஸ். ஏன்னா இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸோட வயசெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க கவனிக்கிறீங்களா? கிருத்தி செட்டி அவர்களுக்கு வந்து 19 வயசு ஆகுது. இந்த மகேஷ் பாபு படத்துல நடிச்ச ஹீரோயினுக்கு வந்து வயசு வந்து 18 இப்பதான் 18 முடிஞ்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு 19 ஆகுது. இனிமே நீங்க ஒவ்வொரு வாட்டி மடக்கி தட்டு சாங் கேட்கும் போது உங்க ஞாபகத்துக்கு வந்து இது வந்து போகணும். சரியா? அந்த சாங்கை நீங்க ஒவ்வொரு வாட்டி என்ஜாய் பண்ணும் போதும் போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. இதுவே இப்பதான் அந்த சாங் கரெக்டா சிங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கர்ப்பம் ஆனதுக்கு அப்புறம் கூட சில குடும்பங்கள் வந்து பெண் பிள்ளையை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களா. ஒரு குறிப்பிட்ட பெண் வந்து கர்ப்பம் ஆனதுக்கு அப்புறமா 10th போர்டு எக்ஸாம் எழுதி 80% வந்து மார்க் வந்து வாங்கியிருந்தாங்களா. பட் ஆனா மோஸ்ட்லி கர்ப்பம் ஆனதுக்கு அப்புறமா பெண் பிள்ளைகள் எல்லாருமே படிப்பு நிறுத்துறது தான் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கான். இதுல வந்து நிறைய பிரச்சனைகளும் வருது. கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வருதுன்ற போது இந்த டாக்டர் முத்துலட்சுமி அவங்களுடைய ஸ்கீம் படி மெட்டர்னிட்டிக்கு வந்து 18,000 மாசம் கேஷ் வந்து கொடுப்பாங்களாம். ஆனா இந்த கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு, ஆனா இந்த பெண்களுக்கு வந்து இந்த பணம் வந்து போய் சேர மாட்டேங்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து 18 வயசு கூட முடியல. அநேகமா இந்த பெண்கள்லாம் வந்து அவங்க கிட்ட பேக்கும் போது நாங்க வந்து இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீமுக்கு வந்திருக்கோம். ஓகே, ரொம்ப நல்லதுமா, போய் உங்க அம்மாவை கூப்பிட்டு வாங்க. இல்ல எனக்கு தான் நான் வந்திருக்கேன். முக்கியமான இஷ்யூ என்னன்னா சேஃப் செக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த கர்ப்பமான இந்த ரிப்போர்ட் படி யாரு பெண்களுக்கு வந்து தெரியவே இல்லையா சுத்தமா. ஒரு குறிப்பிட்ட பெண் வந்து மெடிக்கல் ஷாப்க்கு போயிட்டு இந்த மாதிரி பிரெக்னன்சி டெஸ்ட் எக்யூப்மெண்ட் வாங்கும் போது தான் உங்களுக்கு வந்து தெரிய வருது சேஃப் செக்ஸ்க்கு வந்து இவ்வளவு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு வந்து குழந்தைங்க மேல மட்டும் பழி சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு காண்டம் அட்வர்டைஸ்மெண்ட் அது தெளிவா எடுத்திருக்கானுங்களா. எனக்கு ரொம்ப நாள் அவங்க ஒன்னாவது புரியுற மாதிரி இருக்கா. ஏன்னா நம்ம பார்த்த ஃபேமஸான ஒரு விளம்பரம் என்னன்னா ஒரு பொண்ணு வந்து தனியா மாம்பழம் பறிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு இந்த மாதிரி மாம்பழம் பறிச்சு அவளுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவா. மாம்பழம் பார்த்தா இந்த மாதிரி காமசூத்ரா அப்படின்னு இருக்கும். நான் இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், மாசாவோட இன்னொரு ஃபிளேவர் போல அது. ஸோ வந்து நமக்கு இப்போ ஃபேண்டா எதுவும் கிடைக்கும்னா ஓகே காமசூத்ரா வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? எனக்கு தெரியல. இதுலயே முக்கியமான விஷயம்னா லோ இன்கம் ஃபேமிலிஸ்ல தான் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க யாராவது தெரிஞ்சு உங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கோ இல்லைன்னா வந்து உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கோ தெரிஞ்சதுன்னா இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நீங்க ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா?